ஹாய், எப்படி எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, மச்சான் டேய் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டான். நானும் இல்லைடா சாப்பிட்லடா இனிதான் அப்படின்னு. வரையா மச்சான் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டான். சரி மச்சான் போகலாமே அப்படின்னு நானும் கிளம்பி போனேன். ஒரு 1/2 கழிச்சாச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பில் கவுண்டர் வந்தானே, அவன் என்னை பார்த்து சொல்கிறான், மச்சான் பில் பே பண்ணிடுறோம். இப்படி இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து நான் பர்ஸு வேற எடுத்துகிட்டு போகலை. சரி, வேற வழி இல்லை. எவனுக்காவது ஃபோன் அடித்து சாப்பாடுக்கு ரூபா கொடுத்தாகணுமே. ஃபோன் அடித்து காசை கேட்டுடலான்னு பார்த்து ஒருத்தனுக்காக ஃபோன் அடித்தா ஏன் நேரத்துக்கு எவனும் ஃபோன் எடுக்கலை. அப்போ அவன்கிட்ட சொல்கிறேன், மச்சான் எவனும் ஃபோன் எடுக்கலடான்னு. அதுக்கு அவன் சொன்னான், நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சான், இப்போ பாரு நான் ஃபோன் அடிக்கிறேன். அவன் இன்னொருத்தனுக்கு ஃபோன் அடித்தான். அதே கேள்வி, மச்சான் சாப்பிட்டியாடா? அதே பதில், இல்லை மச்சான் இனி தான் சாப்பிட போகிறேன். வாயேன் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டான். அவனும் வந்தான். ஏதோ அவன் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான், குழைச்சிக்கிட்டான். இல்லை அன்னைக்கு மாவாட்டுற வேலை தான் எங்களுக்கு. அப்போ வந்தோடனே, மச்சான் உங்களுக்கு சாப்பிட்லையான்னு கேட்டோன்னே, நாங்கள் சாப்பிட்டாச்சுடா. அடுத்த வார்த்தை அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அப்போ என்ன பில்லு கொடுக்க தானே கூப்பிட்டீங்க. அதாவது இவன் ஆல்ரெடி அவனை வச்சு இதே மாதிரி செஞ்சுருக்கான். அவன் தெரிஞ்சுதான் வந்திருக்கான். இருந்தாலும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறான்னு வந்திருக்கான். கடைசியாக பில்லையும் பே பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு பிளான் போடுறோம். மச்சான் நாளைக்கு கொடைக்கானல் போமான்னு. அதுக்கு நான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிறது 100 ரூபாய், உன்கிட்ட இருக்கிறது 5 ரூபாய், அவன்கிட்ட ரூபாயே இல்லை. எங்கே போவ கொடைக்கானல்? அவன் சொல்கிறான், காசு முக்கியம் இல்லை மச்சான், மனசு இருந்தால் போயிடலாம். இன்னொருத்தன் கேட்குறான், காசு முக்கியம் இல்லை மச்சான், மனசு முக்கியம்தான், பெட்ரோல் உங்கள் அப்பனா வந்து போடுவான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ இரு சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு ஃபோன் அடித்தான். மாப்பிள்ளை காலைல கொடைக்கானல் போகிறோம், கிளம்புறோம், போய் கொடைக்கானல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம். அதுக்கு அவன் என்ன தெரியுமா கேட்டான்? காலைல போயிட்டு நைட்டு வந்துடாமா வச்சான். நல்ல பதில்ல. இவனுங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு என் மனசில் அப்போ பட்டுச்சு. ஆனால் ஏதோ அவனுங்க பிளான் பண்ண மாதிரி கொடைக்கானல் அடுத்த நாள் போயிட்டோம். பயங்கர மழை. ஒருத்தன் வீட்டில் இருந்து ஃபோன் வருது. அதுக்கு அவன் சொல்கிறான், அம்மா அந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான்மா இருக்கேன், நான் இப்போ வந்துடுவேன். எங்கே? ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், இப்போ வந்துடுவேன். நாங்கள் இருக்கிறது கொடைக்கானல், அவன் வீடு இருக்கிறது இங்கே கன்னியாகுமரி. சூப்பரில். ஓ, அவனை சமாளிக்கப்பட்ட பாடு இருக்குதே. ராத்திரியே போகணுன்னு அவன் சொல்ல, இன்னொருத்தனும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்ல, நான் குளிருது வண்டி ஓட்ட மாட்டேன்டா நான் சொல்ல, மலையிலேயே நனைஞ்சு இன்னொருத்தன் இருக்கான் அவன் நாளைக்காவது சுற்றி பார்த்துட்டு போகும்னு சொல்ல, கடைசியில் வீட்டில் இருந்து ஃபோன் அடித்தவங்கள்ட்ட என்ன சுருமா சொல்லியிருக்கு, டீ குடிக்க வந்த இடத்துல வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு காலையில் வரோம். ஏதோ எங்கள் புண்ணியத்துக்கு சமாளிச்சிட்டோன்னு வைங்களேன். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமா? அவங்க அப்பா சொல்லாரு பஸ் ஏறிவாங்க. நியாயமான பதில் தான் அவர் சொன்னது. அப்படி இப்படின்னு அடுத்த நாள் ஆயிட்டு, சரிடா சுற்றி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்களே 2 பேர் கிளம்பி வண்டியில ரெடியாகி நிற்கிறானுங்க கிளம்புவோமான். இவனுங்களை வச்சு பிளான் போட்டு காசு ரெடி பண்ணி வந்தா, மத்தியானம் கிளம்பி சாயங்காலம் வந்து இங்கே சேர்ந்து படுத்து தூங்கிக்கிட்டு காலையில் எழும்பி வீட்டுக்கு போயிடு. இதுக்கு எதுக்குடா நான் இங்கே வர வந்து தூங்கணும், வீட்லேயே தூங்கியிருப்பேனடான்னு ஆச்சு. அது கூட பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது நடந்தது இன்னொரு சம்பவம். ஒரு வழியாக ஊர் பக்கமாக வந்துட்டோம். சரி வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா, பின்னால் இருந்து ஒருத்தன் கத்தான்,
மச்சாண்டே மாமா நிற்கிறான்டா பார்த்து போனான். நம்ம என்ன நினைப்போம்? இவனுங்க செஞ்ச பாவத்துக்கு போலீஸ்காரங்களை நம்ம ஊரில் இப்படி தான் கூப்பிடுறாங்க. எவனோ ஒருத்தன் செஞ்சான், என்ன செஞ்சானோ அவன் காசு வாங்கியிருப்பான், அதுக்கு ஊரில் இருக்க எல்லா போலீஸையும் இவனுங்க இப்படி தான் பேசுகிறானுங்க. அது நம்ம மைண்டில் அப்படி ஆயிட்டு. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நான் சொன்னேன், எங்கடா நிற்கிறான், ஏற்கனவே வண்டியில் இப்படி தாண்டா சும்மா போயிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போட்டு விட்டாங்க, இத்தனைக்கு எல்லாம் இருந்துச்சு, என்றைக்கோ ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் ஃபைன் போட்டு விட்றானுங்க அப்படின்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஏன் மாமனார் உனக்கு எதுக்குடா ஃபைன் போட போறாரு அப்படின்னு கேட்குறான். ஸோ எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டா, என் ஆளோட அப்பா நிற்கிறான்டா, அவன் கண்ணில் படக்கூடாது, பட்டாச்சுன்னா ஏற்கனவே பிரச்சனை, இவன் இன்னொரு 7.5 இப்போ இழுத்து விட்டுருவான் அப்படின்றான். என்ன செய்ய, இவனுங்களால நம்மளும் சேர்ந்து அடி வாங்கணும் போல இருக்கு. இது என்ன பிரமாதம், இன்னும் ஒன்று பண்ணணும். அதே வழியில தான் போயிட்டு இருக்கோம். சேம் டைலாக், மச்சான் மாமா நிற்கிறான்டா அப்படின்னா. அவன் ஒருத்தன் ஊருக்கு தெருவுக்கு மாமா வச்சிருக்கான் அப்படின்ட்டு நானும் என்ன செஞ்சேன், நேராக போனா போலீஸ்காரர் லத்தி எடுத்து முன்னால் விட்றாரு வண்டிக்கு. நின்னா எல்லாம் இருந்து, ஆனாலும் என்ன பண்ணாங்க, ஃபைன் போடணும்ல, தம்பி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் என்கிட்ட இருந்து என் நேரம் நேரத்தைக்குன்னு பார்த்து முடிஞ்சு போச்சு. சோப்பா, இவனுங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா இதுவும் இப்படி பண்ணுதேன்னு டென்ஷனில் நிற்கிறேன். அப்போ இவன்கிட்ட கேட்குறேன், ஏன்டா சொல்கிறது தான் ஒழுங்காக சொல்ல மாட்டியா, மாமா நிற்கிறான்னு ஃபஸ்ட்டு ஒருத்தனை சொன்னேன், உன் ஆளோட அப்பா என்ன மறுபடியும் மாமா நிற்கிறான்ற, நானும் உன் ஆளோட அப்பந்தாண்டா நிற்கிறான்னு நினச்சி வந்தா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், எப்படி மச்சான் கரெக்டாக கண்டுபிடிச்ச, இதுவும் என் ஆளோட அப்பா தாண்டான்ற. சாக்காயிடுச்சு, அவர்கிட்ட தான் நிற்காரு, இவன் இப்படி வேற சொல்கிறான். உடனே இன்னொருத்தன் என் கூட நிற்கிறவன் கேட்குறான், இது யாருடா அப்படின்னு கேட்டா, காயத்ரி அப்பன்டா அப்படின்றான். அப்போ அது யாருடான்னு கேட்டா, சுஜித்ரா அப்பன்டா அப்படின்றான். மொத்தம் உனக்கு எத்தனை ஆள்றா அப்படின்னு கேட்டா, கணக்கு இல்லை அப்படின்றான். மனுஷனா எவன்டா நீன்னு கேட்டா, என் வாலிப வயசு அப்படின்றான். இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும்.